முதல் 10 நாட்களாக இருக்கிறது. ஐயாமுன் அதீமா, மகத்துவமிக்க நாட்கள் மட்டுமல்ல, முபாரக்கா, பரக்கத்து பொதிந்த நாட்களாக இருக்கிறது. காரணம் என்ன? இந்த 10 நாள் நல்லமல் செய்றீங்க, இது ஏனைய நாட்கள்ல செய்ததை விட மகத்தான சிறப்பு பெற்றது. ஆலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடமா பெரிய சிறப்பு அதுல இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. அரஃபாவுக்கு முன் சென்ற ஒரு வருஷத்துடைய பாவத்தையும் அரஃபாவுக்கு பின்னால வரக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிச்சிராங்க. பாருங்க, ஒரு நோம்பு தான் ஆயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான, பல லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ் அன்றைய நாள் தான் விடுதலை செய்யறோம். அல்லாஹ் காப்பாற்ற. நம்ம நிறைய தீமை செஞ்சிருப்போம். யாரெல்லாம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிறியா அல்லான்னு சொல்லி அந்த நாளில் கேளுங்க. அவர் துல்ஹஜ் பிற பார்த்ததில் ஒன்றிலிருந்து பிற பார்த்த உடனேயே அவர் என்ன செய்யக்கூடாது? முடிகளை, மேனில உள்ள எந்த முடிகளையும், மேனில எங்கெங்கெல்லாம் முடி வளருமோ எந்த முடிகளையும் அகற்றக்கூடாது, நகங்களை அகற்றக்கூடாது என்று நபிகளாருடைய சட்டம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அல் அஷருல் உவல் மின் தில்ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜி முதல் 10 நாட்களின் சிறப்பு என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. அருமைக்குரியவர்களே, இன்னும் ஒரு 2 நாட்களில் புனிதமான ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அதிலேயும் குறிப்பாக பிறை 1 10 வரைக்கும் குர்ஆனும் சுன்னாவும் அந்த நாட்களை சிலாகித்து சொல்கிறது. அப்படின்னு சொன்னால் நாட்கள் சிறந்ததல்ல, அந்த நாட்களில் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய சிறப்பு பெரிய அல்லாஹ் இடத்துல வெகுமதி கூடுதலாக இருக்கிறது. ஏனைய நாட்களை விட, ஏனைய காலங்களை விட, ஏனைய மாதங்களை விட, ஏனைய பகல்களை விட, ஏனைய இரவுகளை விட என்று குர்ஆனும் சுன்னாவும் போதிக்கிறது. அருமைக்குரியவர்களே, இன்ன மின் ஃபதுலில்லாஹி தஆலா அலா இபாதில் மூமின், அல்லாஹு தாலா மூமின்களுக்கு இந்த நாட்களிலே மிகப்பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான், அருளை வைத்திருக்கிறான். அன்ஜஅல லஹும் மவாசிம லித்தஸவ்வுதி மினல் கைராத், நன்மையான காரியங்களை தயார் செய்வதற்காக வேண்டியும், நன்மையான காரியங்களில் மறுமைக்காக வேண்டி சேமிப்பதற்காக வேண்டியும் இந்த காலத்தில் நன்மையான காரியத்தில் இந்த 10 நாட்களையும், அதுக்கு பிந்திய 3 நாள் சிறப்பு தான், தலைப்பு இப்படி தந்திருக்காங்க அப்படி சொல்கிறோம். அந்த நாட்களில் நன்மையை திரட்டுவதற்காக வேண்டியும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். காரணம் என்ன?
இந்த நாள் வந்து அல்லாஹ் தாலா நன்மையை அள்ளி வாரி தருவதற்கு மவாசிம், மவாசிம் என்று சொன்னால் அரபியில சீசனுக்கு தான் சொல்லுவாங்க. மவாசிமாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஹைராத், மவாசிமுல் ஹைராத், நன்மையை கொள்ளடிக்கக்கூடிய நாட்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். முலாஃபத்துல் ஹசனாத், ஏனைய நாட்களில் செய்தால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நன்மையை தருவதை விட இந்த நாட்களிலே பன்மடங்கு, பல மடங்கு, நமக்கு தெரியாது, நாளைக்கு மறுமையில தான் தெரியும் எவ்வளவு நன்மையை வைத்திருக்கிறான் என்பது அல்லாஹு ரப்பல் ஆலமீனே அறிவான். ஒமினல் மவாசியில் ஃபாதிலா, இந்த நாட்கள் அல்லாஹ் இடத்துல நல்லமல் செய்வதனால சிறந்த நாட்களாக ஆகிறது. அல்லதி ஆலல்லாஹ் ஷானா, அதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான், பிரம்மாண்டமாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் எதை பிரியப்படுகிறானோ, அல்லாஹ் எதை உயர்த்தி வைத்திருக்கிறானோ அதுல தான் நமக்கு பிரியம் அதிகமா இருக்க வேண்டும். அல்லமா அமரஹா, அதுல செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான கூடிய ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான் என்ற செய்தியை பார்க்கணும். அதுதான் ஐயாமு அஷர் அஷர் ஹிஜ்ஜா, ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களாக இருக்கிறது. ஐயாம் அதீமா, மகத்துவமிக்க நாட்கள் மட்டுமல்ல, முபாரக்கா, பரக்கத்து பொதிந்த நாட்களாக இருக்கிறது. காரணம் என்ன? அக்ஸம ரப்புனா ஜல்ல ஜலாலா, அல்லாஹு தாலா அந்த இதை கொண்டு சத்தியம் செய்கிறான். அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்து விட்டானோ அது ஷரஃபியா, அது உயர்ந்து விடும். ஷானியா, அதனுடைய காரியங்கள் அல்லாஹ் இடத்துல பிரம்மாண்டமாகிவிடும். என்ன அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்? ஆல் அல்லாஹு தாலா, அல்லாஹ் சொல்கிறான், வல் ஃபஜ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதிகாலை மீது சத்தியமாக என்று சொல்லிட்டு, வலயாலின் அஷ்ரின், 10 இரவுகள் மீது சத்தியமாக. அருமைக்குரியவர்களே, 10 இரவுகள் மீது சத்தியமாக. ஜுமூருல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீருடைய எல்லா ஆசிரியர்களும் மறைந்து விட்ட, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தஃப்ஸீரை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அனைவருடைய பெரும்பாலான கருத்து, ஜுமூர் என்று சொன்னால் பெரும்பாலான கருத்து என்ன தெரியுமா? ஐயா அது அன்னஹா லயாலி அஷர் மின் துல்ஹஜ்ஜா, துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 தான் குறிக்கிறது என்பது தஃப்ஸீருடைய உலமாக்கள் கருத்து. இப்போ உங்களுக்கு தெரியலாம், லயாலி என்று வந்தால் லைலுக்கு ஜம்மு பன்மை, லயால் இரவுகள் வந்திருக்கு. அப்ப இரவுல செஞ்சாதான் சிறப்பா, பகல்ல செஞ்சா சிறப்பு இல்லையான்னு கேட்டால், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல வருது, ஐயாமும் சேர்ந்து வருது. அப்போ பகலும் இரவும் அந்த நாளில் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கிறது. எப்படி புனிதமான லைலத்துல் கத்ர் எல்லாம் புனிதமாகிவிட்டதோ அந்த நாளில் அமல் செய்வது, அது போன்ற பெரிய நன்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காத்து தந்திருக்கான். அதனால நம்ம வந்து இந்த நாட்களை வீணடிச்சுன்னு சொன்னோம்னா, நாளைக்கு கபூர்ல போய், நாளைக்கு வந்து மன்னரில் மட்டுமில்லை மாஸ்டர்ல போய் அல்லாஹ் இடத்துல நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து அல்லாஹ் குறுகிய காலம் வந்திருக்கான், 60-70 தான், அது கூட இருக்கிறது இல்லை. அதனால இந்த மாதிரி செஞ்சு எப்படியாவது நன்மையை அள்ளிட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு சலுகையை தந்திருக்கான். அல்லாஹ் நம்ம மீது இறக்கப்பட்டிருக்கான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல் ஐயாமுல் மஅலூமாத், அது அறியப்பட்ட நாள். ஏன்னா குர்ஆனுக்கு சஹாபாக்களையே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் எவர் சொன்னால் அந்த விளக்கத்தை எல்லா சஹாபாக்களை ஏற்றுக்கொள்வார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஃப்ஸீருடைய இப்னு அப்பாஸுடைய தஃப்ஸீர் முதலிடம் பெறும். காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் கை காட்டிட்டு போயிட்டாங்க, அல்லாஹ் அவருக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஐயாமுல் அஷ்ர், இது துல்ஹஜ் பிறை 1 to 10 வரைக்கும் குறிக்கிறது. ஹஸ்ஸல்லாஹு ஆதில் ஐயாம், அல்லாஹ் தஆலா இந்த நாளை குறிப்பிட்டு சொல்கிறான், பி உஜூரின் கபீரா, இது பெரிய பெரிய அமல்லாம் நடக்குது, அதனால பெரும் நன்மை கிடைக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சிலருக்கு சந்தேகம் வரும், பெரிய பெரிய நன்மைனா ஹஜ்ஜி தானே? ஹஜ்ஜி அல்லாதவர்களும் இந்த நாளில் நிறைய நன்மையை செய்யணும். அது எப்படி சொல்லி தராங்கன்னா, வரத்தபல தாதி, தர்த்தீப் பண்ணிக்கணுமா. இப்பவுமே காலையில் இந்த மாதிரி துவா செய்வோம், நைட்டில் இந்த மாதிரி திக்ர் செய்வோம், இந்த மாதிரி தொழுகுவோம், இந்த மாதிரி வந்து நிறைய நன்மையை செய்வோம். அப்போ இப்பவுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இன்னும் ஒரு நாள் இருக்குது, தர்த்தீப் பண்ணிக்கோங்க வணக்க வழிபாடில். ஃபியா ஹைராத்தின் கசீரா, அதில் நன்மையான அதிகத்தை செய்யுங்கள், இழந்து விடாதீர்கள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு நிறுத்துகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, ஆல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, மல் அமலு ஃபி ஐயாமின் அஃதல மின்ஹா ஃபி ஆதில் அஷ்ரி, இந்த 10 நாள் நல்லமல் செய்றீங்க, இது ஏனைய நாட்களில் செய்வதை விட மகத்தான சிறப்பு பெற்றது, நிறைய நன்மை தரக்கூடியது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துறாங்க. உடனே சஹாபாக்களுக்கு பெரிய அமல் எதா தெரியுமா? என்ன நமக்கு எது நமக்கு கஷ்டமோ அதை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆர்வமாக தெரியும், அது சிறிதாக தெரியும். ஏன்னா அவங்க அதற்காக வேண்டிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதற்காக வேண்டிய வாழ்ந்தாங்க, அது பெரும் மூச்சாக எடுத்துக்கொண்டதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இஸ்லாம் வளர்ந்துருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு பெரிய அல்லாஹ் இடத்துல வெயிட் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் காலு வலல் ஜிஹாத், காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, சஹாபாக்கள் கேட்டாங்க, வலல் ஜிஹாத், ஜிஹாதை விடமா பெரிய சிறப்பு அதில் இருக்க போகுது அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவருக்கு அதுதான் பெருசு. அல்லாஹ் அதுதான் ரொம்ப சிலாயத்து குர்ஆன்ல சொல்கிறான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வலல் ஜிஹாத், ஜிஹாதை விட சிறந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை போடுறாங்க. இல்லா ரஜுனுன், இந்த மனிதனுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. ஹரஜ யகாத்திர் பினப்சிஹி வ மாலிஹி, ஜிஹாதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சொத்துக்களையும் தன்னுடைய பொருள்களையும் கொண்டு சென்றான், ஜிஹாதில் இழந்து விட்டான். உயிரையும் இழந்தான், உயிரையும் கொடுத்தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தன் சொத்தையும் கொடுத்தான். ஃபலம் எர்ஜி விஷயின், எதையுமே திரும்ப கொண்டு வரல, அவன் அந்தஸ்தை பெற முடியாது. சொத்தையும் கொடுத்து உயிரையும் கொடுத்தான அவன் அந்தஸ்தை பெற முடியாது. ஓரளவுக்கு அல்லாஹ் பெரிய நன்மையை தருகிறான் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் சொல்லி தன்னுடைய ஹதீஸில் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த முபாரக்கான இந்த நாளில் நிறைய உம்மஹாத்துல் இபாதுன்னு சொல்லுவாங்க, இபாதத்துகளில் தாய்கள், அது இந்த மாதத்தான் நடக்குது. தொழுகை எல்லா காலத்தில் இருக்க மாதிரி இந்த காலத்தில் இருக்குது. அதுபோல் சியாம் இருக்குது, சியாம்னா நோன்பு, அரஃபா நோன்பு இருக்குது. நம்ம பிற 1லேருந்து 9 வரைக்கும் பிடிச்சிக்கலாம். இல்லை என்னால் இவ்வளோ கஷ்டமான நேரம், ரொம்ப நேரம் நம்ம பட்னி பசியமாக இருக்க வேண்டியது, தாயத்திற்கு வெயில் கொடுமையானது, தொழிலுக்கு அப்படி போக முடியாதுன்னா நம்மளால் முடிஞ்சா 1, 2, அது முடியாட்ட அரஃபா நோம்பையாவது நம்ம என்ன செஞ்சணும், பிடிச்சி தான் ஆகணும். கட்டாய கடமை இல்லை, சுன்னாதான் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை நன்மையை என்ன செய்ய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். வஹஜ்ஜின், இந்த நாட்களில் தான் ஹஜ்ஜு நடக்குது. யௌமு தர்வியால இருந்து பிற 8ல் இருந்து ஐயாம தஷ்ரீக்கு முடைய இந்த நாளில் தான் ஹஜ்ஜுடைய அமலும் நடக்குது. ஒதுக்கிரில்லாஹி அஸ்ஸ வஜல், உலக மக்கள் இந்த நாளில் தான் அல்லாஹ்வை ரொம்ப நெருங்கி திக்ர் செய்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கலாம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, சியாம் யோமி அரஃபத, அரஃபா நாள் ஒரு நோன்பு வைக்கிறோம். அஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய நன்மையை தருவான் என்பதை நான் கருதுகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஐயுகஃபிர சனத்தல்லதி கபுலா வஸ் சனத்தல்லதி பாதா, அரஃபாவுக்கு முன் சென்ற ஒரு வருஷத்துடைய பாவத்தையும் அரஃபாவுக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிச்சிராங்க. பாருங்க, ஒரு நோம்பு தான். சிறுபாவங்கள் பெரும்பாவங்கள் தௌபா செய்யும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிறுபாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிரான். இவ்வளவு பெரிய நன்மை என்ன செய்து கிடைக்குது. காரணம் என்ன தெரியுமா? என்ன அஸ்ஸௌமுலி, நோம்பு எனக்குரியது அல்லாஹ் சொல்றானா, வான அஜ்ஸீபி, அதற்கு நானே கூலி கொடுக்கிறேன். ரமதான் நோம்புக்கு மட்டுமல்ல, 19 பாகத்தில் சொல்லப்பட்டது ஹதீஸ். எனவே அருமைக்குரியவர்களே, இந்த அளவுக்கு 2 வருடத்துக்கு சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுது. அல்லாஹ் தஆலா அதை யார் யாருக்கு தௌஃபீக் செஞ்சானோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் என்ற செய்தியை இந்த நேரத்தில் நம்ம உணர்த்துறோம். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒயோம அரஃபத, அரஃபா நாள் இருக்கிறது, நல்ல கவனிங்க, யுஅத்திகுல்லாஹ், அல்லாஹ் தஆலா ஃபீஹி இபாதத் மினன்னார், நரகத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ் அன்றைய நாள் தான் விடுதலை செய்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற. நம்ம நிறைய தீமை செஞ்சுருப்போம், யாரெல்லாம் இந்த நரகத்திலிருந்து விடுதலை ஆக்கிறியா அல்லான்னு சொல்லி அந்த நாளில் கேளுங்க. காரணம் என்ன தெரியுமா? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கிறார்கள், மாமின் யோமின் அக்ஸர மின் அன் யுஅத்திகல்லாஹு ஃபீ அப்த மினன்னார், இந்த நாளில் அரஃபாவுடைய நாளில் பிற 9ல் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை செய்கிற மாதிரி உலகத்தில் எந்த நாளையும் செய்யலை. சஹீஹான ஹதீஸ், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், முஸ்லீம் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அருமைக்குரியவர்களே, அவன் அந்த நாளில் அல்லாஹ் இடத்துல கண்ணீர் விட்டு துவாக்களில் ஈடுபடுங்க, இபாதத்தில் ஈடுபடுங்க, திக்ரில் ஈடுபடுங்க, தொழுகைகளில் ஈடுபடுங்க என்ற செய்தியை பார்க்கணும். ஆனால் இந்த செய்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒன்று சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், மியோமி அரஃபத, அரஃபாவுடைய நாளில் சொல்லும் போது குறிப்பாக அரஃபால இருக்கிறவரையும் குறிக்கும். ஏன்னா அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னா, ஒயின்னஹு லயத்னு, அல்லாஹ் நெருங்கி வந்துறானா, யார்கிட்ட? அரஃபால இருக்காங்களே அவங்கள்ட்ட நெருங்கி வந்துறானா. நெருங்கி வந்து ரொம்ப கஷ்டமான அமலுங்க, ஹஜ் சாதாரண அமல் இல்லை, உச்சி வெயில், வெறும் மைதானத்தில் நிற்கிறாங்க, கடுமையான தாகம் இருக்கும், கஷ்டம்.
அதனால அல்லாஹ் தஆலா நெருங்கி வந்து விடுகிறான். சும்ம இபாஹி பிஹிம் அல் மலாயிக், மலக்குமார் இடத்துல பெருமையா பேசுகிறான். என்ன பேசுகிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபயகூலு மா அராத ஹாவுலாயி, இவர்கள்லாம் எதற்காக வேண்டி இப்படி கூடியிருக்கிறார்கள் என்று கேட்கிறான். அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்வாகிய நான் மன்னித்தரேன், அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா திரும்படுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இது அரஃபால இருக்கவங்க மட்டும்தான் குறிக்குமா என்று கேட்டால், ஹதீஸுகளை வல்லுநர்கள் முஹத்திஸீன்கள் ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய எல்லா ஐம்மாக்களும் இமாம்களும் இது பொதுவானது, அரஃபால உள்ளது மட்டும் வணங்கக்கூடாது, அன்றைய நாளில் யார் யாரெல்லாம் அரஃபால நோன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களையும் குறிக்கும், அவர்களுக்கும் சொந்தம். எவ்வளோ பெரிய ஆறுதல் தருது. ரசூல்லா கைது போடலை, ஷரத்து போடலை. அப்படின்னா இந்த அரஃபால இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படின்னு ரசூல்லா கைது போடலை. கைதான நிபந்தனை, ஷரத்து போடலை ரசூல்லா. அதனால எல்லாத்தையும் சேரும் என்ற செய்தியை பார்க்கும்போது பெரும் சந்தோஷமா இருக்கு. அதனால அந்த நாளில் எப்படியாவது நல்ல அமல்கள் செய்வோம், நோன்பு வைத்திருப்போம், சுன்னத்தான அரஃபாவுடைய நோன்பு வைத்திருப்போம், நிறைய குரான்களை நம்ம அதிகமாக படிப்போம், ஓதுவோம், துவாக்கள் அதிகமாக ஈடுபடுவோம், மறுமைக்காக வேண்டி கபருடைய வாழ்க்கைக்காக வேண்டி கேட்போம். அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய மகத்தான் நாளில், அந்த நாள் ரப்புல் ஆலமீன் எத்தனை வருஷம் நமக்கு வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால கண்ணீர் விட்டு அல்லாஹுக்காக வேண்டி இந்த மாதிரி அமல்கள் செய்து உயர்ந்த சொர்க்கமாம் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை பெறக்கூடிய தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் தர வேண்டும் என கூறி முதல்ல நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அல்லாஹ் தன் திருமறையில சூரத்துல் கௌசரில் சொல்லி காட்டுகிறான், அன்றைய நாளில் அல்லாஹுக்காக வேண்டி பெருநாள் தொழுகையை தொழுவீர்களாக. துல்ஹஜ் பிறை 10 ஹஜ்ஜி பெருநாள் தொழுகையை தொழுவீராக நபி அவர்களுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வன்ஹர், அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே அறுத்து பலிவீர்களாக என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். இது உலஹியாவை பற்றி சொல்லி காட்டுது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னாங்க, இதா ராய்த்தும் ஹிலால தில் ஹிஜ்ஜா, துல்ஹஜ்ஜி பிறை ஒன்றை பார்த்து விட்டால், வாராத அஹதுக்கும், உங்களில் ஒருவர் நாடுகிறார், அஞ்சுதஹிய, உதுயா கொடுப்பதற்கு நாடுகிறார் சொன்னால், ஃபல் யும்சிக் அன் ஷஅரி வ அல்ஃபாரிஹி, அவர் துல்ஹஜ்ஜி பிற பார்த்ததில் ஒன்றிலிருந்து பிற பார்த்த உடனேயே அவர் என்ன செய்யக்கூடாது, முடிகளை, மேனியில் உள்ள எந்த முடிகளை, மேனில் எங்கெங்கெல்லாம் முடி வளருமோ எந்த முடிகளையும் அகற்றக்கூடாது, நகங்களையும் அகற்றக்கூடாது என்று நபிகளாருடைய சட்டம் முஸ்லீம் சரியில் வருது. அல்லாஹ்வுடைய வஹீன் பிரகாரம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை, பேணுதலுக்காக வேண்டி ஞாயிற்றுக்கிழமை பிற ஒன்றா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதனால் நாளை சாயந்தரமே நகத்தை வெட்டக்கூடியவங்க, முடியை வெட்டக்கூடியவங்க வெட்டிக்கிட்டேன்னு சொன்னோன்னா, இந்த தியாகத்தை உதவியாக கொடுக்குறவங்க மட்டும். இதில் எல்லாரும் இல்லை, உதவியாக யார் கொடுப்பாருன்னு சொன்னோன்னா, என் பிள்ளைகளுக்கெலாம் அந்த சட்டம் சேராது, நான் தான் உதவியாக கொடுக்குறேன், என் மனைவிக்கெலாம் அந்த சட்டம் சேராது, நான் தான் பேணுதலாக இருக்கணும். அதனால் எல்லாரும் முடி வெட்டாமல் இருங்க, எல்லாரும் அப்படி சொல்லலை. அந்த ஹதீஸ் அப்படியும் புரிய முடியாது என்பதை சொல்லித் தருவார்கள். அதனால் நீங்கள் இப்போ என்னன்னா, இப்படி சொன்ன பிறகு கூட நான் செஞ்சுட்டேன், என்ன செய்கிறேன்னா அல்லாட்டம் தௌபா செய்யணும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எதுக்கு பல பரீட்சை பார்க்குவானே, நாளை சாயந்தரத்துக்குள்ளாவே, நாளை மகரிப் வாங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே முன்கூட்டி என்ன செய்யணும், நகத்தை வெட்டுறவங்க, முடியை வெட்டுறவங்க வெட்டிக்கிட்டேன்னா அந்த சஹாபா ரசூல்லா சொல்லக்கூடிய அந்த நன்மையை பெற முடியும். ஏன்னா உதவியாக கொடுக்கும்போது இந்த மாதிரி சட்டங்கள்லாம் ரசூல்லா சொல்லித்தராங்க. அதனால் உதவியாவுடைய சட்டனை கூட இன்ஷால்லா வரக்கூடிய வாரம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனவே அருமைக்குரியவர்களே, உதவியாவுடைய சட்டத்திட்டங்கள்லாம் இன்ஷால்லா வரக்கூடிய நாளில் தெரிஞ்சு அதை முறையாக செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வான் என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا ربي شكرا هديت قلبي